Hello everyone. இன்னைக்கு லெசன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்கிலீஷ் பேசுறதுக்கு பெரிய பெரிய சென்டென்சஸ்லாம் பெரிய பெரிய வாக்கியங்கள்லாம் வச்சு பேசணும் அப்படின்னு இல்லை. ரெண்டு வார்த்தை போதும். இப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா நம்பிதான் ஆகணும். இன்னைக்கு ரெண்டு வார்த்தைகள்லாம் வச்சு எப்படிலாம் இங்கிலீஷ்ல சூப்பரா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நோட்டு பென்னெல்லாம் வச்சுட்டு ரெடியா இருங்க. இந்த சொல்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு ரொம்ப நீளமான வாக்கியங்கள் தான் பேசணும் அப்படின்னு இல்லை. எவ்வளோக்கு எவ்வளவு ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப கிறிஸ்பா நம்ம பேசுறோமோ அப்போ கூட நம்மளோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம இருக்கிற கேள்விகள் பார்க்கலாம். இப்போ பார்க்க போற இந்த கேள்விகள் எல்லாமே ரெண்டு வார்த்தை தான். யாராவது நம்ம கிட்ட அவங்கெல்லாம் உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா கோவத்துல இப்போ எனக்கு அதை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது, யாருக்கு என்ன கவலை, யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா, தமிழில் நம்ம இவ்வளோ பெருசாக சொல்கிறத ரொம்ப ஈஸியாக ரெண்டு வார்த்தை வச்சு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹூ கேர்ஸ் அப்படின்னா எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை, யாரும் என்னமோ பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வார்த்தையில் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அடிக்கடி பீச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு அடிக்கடி நான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி அப்படின்னா எவ்வளோ அடிக்கடின்னு நமக்கு தெரியாது. அடிக்கடின்னு அவங்க சொல்கிறது வந்து ஒருவேளை வாரத்துக்கு ஒருக்கையாக இருக்கலாம், மாதத்துக்கு ஒருக்கையாக இருக்கலாம், 6 மாதத்துக்கு ஒருக்கையாக கூட இருக்கலாம், வருஷத்துக்கு ஒருக்கையாக இருக்கலாம். அதை கூட அவங்க அடிக்கடின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கலாம். பட் நம்ம அப்போ கேட்போம்ல, அடிக்கடினா எப்போலாம் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த எப்போலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஹவு ஆஃபன் அப்படின்னு கேட்டால் அவங்க அடிக்கடின்னு சொல்கிறாங்களே, அடிக்கடின்றதுக்கு என்ன நீ வந்து எதை சொல்கிற, அதாவது வாரத்தில் 2 நாள் போகிறதா, இல்லை வாரம் ஒருக்க போகிறதா, இல்லை மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை போடுறதா, எதை வந்து நீ அடிக்கடின்னு சொல்ல வர அப்படின்னு நம்ம கிளியராக கேட்குறதுக்கு பெருசாக நம்ம கேள்வியெல்லாம் கேட்க வேணாம். ரொம்ப குட்டியாக ஹவு ஆஃபன் அப்படின்னு கேட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒன். கடைங்களுக்கெல்லாம் போனோன்னா அடிக்கடி வந்து அந்த கடைக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்போமா? இம்போர்ட்டடில் ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஃப்ரம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒரு கிஃப்ட் பார்சலை கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் அனுப்பணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. யாருக்கு அனுப்ப போகிற அப்படின்னு தானே கேட்பாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் டு ஹூம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டு ஹூம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் டவுட் வரலாம், இப்படி ரெண்டு வார்த்தையாக சொன்னால் நமக்கு யாருக்குடா புரிய போகுது, நம்ம சும்மா திடீர்னு போயிட்டு டு ஹூம் ஃப்ரம் வேர் இப்படிலாம் கேட்டால் யாருக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு கான்வர்சேஷனில் நம்ம நடுவில் கேட்குறது தான். ஸோ ஒரு கான்வர்சேஷனோட ஸ்டார்டரில் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரம் வேர் டு ஹூம் இப்படிலாம் கேட்க மாட்டோம். யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது தானே நடுவில் இந்த மாதிரி கேள்வி வரும். ஸோ யாராவது பேசும்போது தமிழ்லேயே நீங்கள் பேசினா கூட நடுவில் இந்த மாதிரி குட்டி கேள்விகள்லாம் இங்கிலீஷில் கேட்டு நீங்கள் பழகலாம். ஸோ இங்கிலீஷ் பழகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஈஸி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன். இப்போ யார்கிட்டயாவது போய் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். சம்மந்தமே இல்லாமல் இது எப்படி நடக்கும், இது என்ன, அது என்ன இப்படியெல்லாம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க சொன்னா அப்படின்னு கேட்போம்ல. யார் கேட்க சொன்னா, இல்லை யார் கேட்டா இதெல்லாம் அப்படின்னு கேட்போம். முக்கியமாக குழந்தைங்க கிட்ட கேட்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இதெல்லாம் யார் கேட்டா, எதுக்கு நீ இப்போ இதெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்போம்ல. ஸோ யார் கேட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹூ ஆஸ்ட் யூ அப்படின்னு கேட்கலாம், இல்லை ஹூ ஆஸ்ட் அப்படின்னு 2 வார்த்தையில் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடு அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இங்கிலீஷில் அதை எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி அப்படின்னு கேட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். உங்கள் ஃப்ரெண்டு அழகாக சூப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க, இது ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லிட்டு சொன்ன உடனே இது எவ்வளவு அப்படின்னு தானே கேட்போம். அடுத்து வந்து விலையை தான் கேட்போம். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு விலை என்ன அப்படின்னு தானே கேட்போம். ஸோ விலை என்னன்னு கேட்கும்போது எப்படி கேட்டலாம்? இங்கிலீஷில் ஹவு மச் அப்படின்னு கேட்டலாம். ஸோ ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் அப்படிலாம் கேட்க வேணாம். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நடுவில் நம்ம சொல்கிறதுனால நம்ம தமிழும் இது எவ்வளோ அப்படின்னு தானே கேட்போம். இந்த ட்ரெஸ்ஸுடைய விலை எவ்வளவு அப்படிலாம் கேட்க மாட்டோம். ஸோ எது எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம்.
இங்கே மட்டும் இல்லை, ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட, இப்போ வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை கையில் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு கடையில் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையோ ஏதோ கையில் எடுத்துகிட்டு அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன்ட்டு இப்படி காமிச்சிட்டு ஹவு மச் அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு இது எவ்வளவு அப்படின்றது கரெக்டாக புரியும். நீங்கள் பெருசாக வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ண வேண்டாம். ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்போம். நம்ம தமிழ்னா ஓ அப்படியா, ஓ அப்படியா அப்படிலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷில் கேட்குறதுக்கு இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுதான் வந்து இந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நீங்கள் ஒரு மேனேஜர்கிட்ட போய் லீவ் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை, நீ மேனேஜர்கிட்ட தான் போய் லீவ் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மேனேஜர் வந்து திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க மேலே ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பதிலுக்கு ஐயோ அவர்கிட்ட போய் யார் பேசுறது, யாருக்கு தைரியம் இருக்குது அங்கே போய் பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும், அப்படி யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தமிழ்லாம் சொல்லுவோம், ஐயோ அங்கேயா யாருக்கு தைரியம் இருக்குது அவர்கிட்ட போய் பேச அப்படின்னு. அப்படி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹூ டேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். இப்போ இதே இது வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வீட்டில் கரப்பாம்பூச்சி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. கரப்பாம்பூச்சினால சின்ன குழந்தைங்களுக்குலாம் பயமாக இருக்கும், இல்லை லேடிஸ்னாலும் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் எல்லாம் குழந்தைங்களாம் கத்திட்டாங்க, இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து இங்கே வா, யாருக்கு தைரியம் இருக்கோ வா வந்து அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்கே வா, ஹூ டேர்ஸ் இங்கே வா அப்படின்னு கேட்கலாம். ஹூ டேர்ஸ் அப்படின்னா யாருக்கு தைரியம் இருக்குது, ஹூ டேர்ஸ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். ஸோ இப்போயும் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்துலையும் இங்கே வா, தைரியம் இருக்கிறவங்க வாங்க இங்கே அப்படி சொல்கிறதுக்கும் ஹூ டேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நிறைய நேரம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்லாம் வந்தது, ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தமிழில் இவ்வளோ பெருசாக சொல்கிறத கூட இங்கிலீஷில் ரொம்ப குட்டியாக ஒய் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ இதே இதை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு படத்தில் கூட ஒரு காமெடி சீனில் வரும், என்னை பார்த்து ஏன்டா இந்த கேள்வியை கேட்ட அப்படின்னு. ஸோ என்னை பார்த்து ஏன் இப்படி கேட்ட, என்னை பார்த்து ஏன் கேட்ட, எனக்கு ஏன் என்னை பார்த்து ஏன் செஞ்ச இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்கிறதுக்கும் ஒய் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட் யாராவது வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, ஓ இப்படி நடந்துருச்சுப்பா, இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா, ஐயோ ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு விஷயம், ஐயோ ஏன் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆகும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிலாம் நம்ம வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வை ஸோ, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டாங்க வை ஸோ, ஏன் இப்படி செஞ்சுட்டாங்க வை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வீட்டிலேருந்து நம்ம வெளியே கிளம்புறோம். ஸோ வீட்டில் வந்து அம்மா சொல்கிறாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொடையை எடுத்துகிட்டு போ அப்படின்னு. நம்ம ஒன்று அதெல்லாம் மழையெல்லாம் ஒன்றும் வர்ற மாதிரிலாம் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படி கேட்பாங்களே, ஒருவேளை வந்துருச்சுன்னா. ஸோ இந்த ஒருவேளை வந்துருச்சுன்னா, ஒருவேளை நடந்துருச்சுன்னா இப்படிலாம் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, ஒருவேளை நடந்துருச்சுன்னா அப்படி. அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டியாக நம்ம தமிழ்லையுமே ஒருவேளை நடந்துச்சுன்னா அப்படி கேட்குறத இங்கிலீஷ் எப்படி கேட்குறோம்? வாட் இஃப் இது மட்டும் சொன்னால் போதும். வாட் இஃப் அப்படின்னா ஒருவேளை நடந்துருச்சுன்னா, ஒருவேளை பெஞ்சிருச்சுன்னா, அப்படி நம்ம எந்த சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக வாட் இஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து பக்கத்தில் போயிட்டு நான் வேணா கொஞ்சம் செஞ்சு தட்டுமா, நான் செய்யட்டா அப்படின்னு கேட்போம்ல. கஷ்டப்பட்டு ஒரு மூடியை திறக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தள்ளிட்டு இருக்கிறாங்க, நான் வேணா கொஞ்சம் செஞ்சு தரட்டா அப்படின்னு கேட்போம்ல. இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா நான் செஞ்சு தரட்டா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி நான் செஞ்சு தரட்டா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு சிம்பிளாக எப்படி கொஷின் கேட்கலான்னா ஷாலை அப்படின்னு சொல்லலாம். ஷாலை அப்படின்னா நான் செஞ்சு தரட்டா அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதுக்கு, எந்த வேலையாக இருந்தாலும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் செஞ்சு தரட்டுமா அப்படி கேட்குறதுக்கு ஷாலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதே இதை நம்ம வந்து ரொம்ப பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருக்கிறாங்க, கொஞ்சம் ஹையர் அஃபிஷியலாக இருக்கிறாங்க, நான் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமா இதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வேணால் செஞ்சு தரட்டா, கொஞ்சம் ட்ரை பண்ணட்டா அப்படி கேட்குறதுக்கு கொஞ்சம் பொலைட் ஃபார்மில் எப்படி கேட்கலான்னா மே ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வீடை பற்றி பேசும்போது எங்கள் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. உடனே நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும்? எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்போம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஈஸியாக ஹவு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இப்போ அவசரமாக ஒரு 10,000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்டோன்னா எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல. எதுக்கு வேணும் அப்படி பதில் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் ஃபார் அப்படின்னு கேட்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன், யாராவது வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ இப்போ என்ன அதுக்கு, இப்போ எதனால் என்ன உனக்கு இப்படிலாம் கேட்குறோம்ல. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஸோ வாட் அப்படின்னு கேட்கலாம். யாராவது நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இப்படி கேட்போம்ல. ஏன் வேண்டாம் அப்படிலாம் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஒய் நாட் அப்படின்னு கேட்கலாம். இதே இது ஒரு விஷயத்த இதை ஒன்றால் செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏன் முடியாது என்னால் அப்படின்னு கேட்போம்ல. ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் காண்ட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்போம்ல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எவ்வளோ நேரம் அப்படி கேட்குறோன்னா எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹவு லாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு விஷயத்தை இதை வந்து சீக்கிரமாக நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரத்தில் செய்வேன் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு சூன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது நம்மக்கிட்ட இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெய்லர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த வேலையை முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு கேட்போம்ல. எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லேட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய பழைய வண்டி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸு பழைய வண்டி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பழசு அப்படின்னு கேட்போம்ல. அதாவது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, இல்லை இது எவ்வளோ வருஷம் பழசு இப்படிலாம் நம்ம கேட்குறதுக்கு தான் எவ்வளோ பழசு அப்படின்னு கேட்போம். ஸோ எவ்வளோ பழசு அப்படின்னு கேட்குறதுக்கு ஈஸியாக இங்கிலீஷில் ஹவு ஓல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். ஓகே, இப்போது ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஏன் எனக்கு மட்டும். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ தூரம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ பழசு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ என்ன அதனால. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.